கல்வி ஒன்று தான் கடவுள். அது அம்மா அப்பா வச்சுங்க. கல்வி தான் இந்த படிச்சுட்டீங்கன்னா உலகத்தில் எந்த மூலையும் போய் படிச்சுக்கலாம். கல்வி ஒன்று தான் அவங்களை காப்பாற்று. நான் இப்போ ஏர்போர்ட்டில் வரும்போது பார்த்தோன்னா எங்கள் பக்கம் காடுகிற சுள்ளல் பொறுக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள், அவங்க ஏற்கனவே கருப்பாக இருப்பாங்க. அது வேகாத வெயிலில் இன்னும் கருப்பாகி போய் டெலிஃபோன் கலர் இருப்பாங்க. அந்த தாயார் ஒரு நைலக்ஸ் புடவை கட்டிப்பா, நல்ல புடவைலாம் வாங்க முடியாது, பின்கொசம் வச்சு கட்டுவாங்க. கிராமத்து பொம்பளையா தெற்கத்து ஆளுன்னு தெரியும், பின்கொசம் வச்சு கட்டுவாங்க. உள்ள பாவடையெல்லாம் கட்ட மாட்டாங்க. அந்த பின்கொசம் வச்சு கட்டின புடவையோட தேங்காய் நிறைய போட்டு தேங்காய் ஒழுகிடு தலையிருந்தா அப்படி எண்ணெய் போட்டுட்டு ஒரு படியவான கிராமத்து தாயாரை ஒரு பையன் கூப்பிட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏற்றி சிங்கப்பூர் ஊட்டி போகிறான். எப்படி சாத்தியம்? படிப்பு. அந்த படிப்பு மட்டும் நீங்கள் தயவு செய்து விட்டுறாதீங்க. தமிழ்லாம் படிங்க. தமிழ் உங்கள் அம்மா, தமிழை படிங்க. தமிழ் அம்மா வேணும் நமக்கு. ஆனால் ஆசை மனைவி காதல் மனைவி ஆங்கிலம் ஞாபகம் வச்சுங்க. ஆசை மனைவி காதல் மனைவி. காதல் மனைவி வேணுமே வேண்டாமா உங்களுக்கு? ஆசை மனைவி வேணுமே வேண்டாமா? மனைவி வேணும். 35 வயசு ஆனப்ப எப்படி அம்மா கொண்டாடிட்டு இருக்க முடியும்? அம்மாவை கொண்டாடுங்க, போட்டுங்க. ஆனால் மனைவி உங்களுக்கு வேண்டும். ஆங்கிலம் படித்தே ஆக வேண்டும். நீங்கள் யாரா சொன்னால் நம்பிடாதீங்க. உங்களை உலகம் பூரா கொண்டு போகிற ஒரே மொழியாது தான். சங்கடைக்கு பாட்டா அப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆங்கிலம் நீயா படிக்கணும்னா உலகம் விரிஞ்சு போச்சு, உலகம் சுருங்கி போச்சு. உலகம் எந்த மொழியும் படிக்கலாம்னா அடிப்படை அது நல்ல மொழியாக கெட்ட மொழியாக ஆராய்ச்சி போகாதீங்க. நமக்கு உலகம் பூரா போகிறதுக்கு பொது மொழியாக இருக்கிற ஆங்கிலம். அந்த ஆங்கிலத்தை தயவு செய்து படிங்க. அந்த மொழி தான் இப்போதை காப்பாற்று. அப்புறம் தமிழை கொண்டாடுங்க. ஏன்னா உங்கள் அம்மா உனக்கு உயிர் கொடுத்தவன். அந்த தமிழை கொண்டாடுங்க. தமிழ் மொழி 6000 மொழி உலகத்தில் இருக்குது. 6000 மொழியில் 6 மொழி தான் செம்பொழிக்கிறாங்க. அது தமிழ் ஒன்று. கற்பனை பண்ணி பாருங்க. 2500 வருஷம் முன்னாடி எந்த மொழியிலும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சனங்கள் எல்லாம் என் கூட பிறந்தவங்க. உலகத்துக்கு எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான். அத்தனை பேர் என் கூட பிறந்தவங்க விஷயத்த 2500 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க சார். யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லிட்டாங்க. அதுபடி சொல்லாம உனக்கு வரக்கூடிய நன்மை தேமைக்கு நீ தான் பொறுப்பு. நீ சாராங்க குடிச்சு நீ நாசமா போயிடுவேன். அது நீ தான் பார்த்துக்கணும். உன்னோட நன்மைக்கு தேவை நீ தான் பொறுப்பு. நோய் வருவதும் நோய் உன்னை போறதுக்கு நீ தான் பொறுப்பு. வாழ்க்கைங்கிறது இப்போ மரப்படுக்க இல்லை. எல்லாருக்கும் சாவு ஊரு. எங்க பாட்டி செத்து போயிட்டா, தாத்தா பாட்டி செத்து போயிட்டா, எங்க பெரியம்மா செத்து போயிட்டா. சாவு புது விஷயம் கிடையாது. வாழ்க்கை மரப்படுக்க இல்லை. இந்த கல்லு இருக்கு முள்ளு இருக்கு. காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடும்போது அதுக்குள்ள சிக்கி தெப்பமானது எப்படி முட்டி மோதி உருண்டு புரண்டு செல்கிறதோ அதுபோல மானுட வாழ்க்கை என்பது இந்த மண்ணிலே அடைக்கழிக்கப்படுகிறது தான். அதனால கல்வியில் சிறந்தவர்களையும் நல்ல ஞாபகம், கல்வியில் சிறந்தவர்களையும் செல்வத்தில் சிறந்தவர்களையும் கடவுளாக மதிக்க மாட்டோம். நம்ம உடனே உணர்ச்சி வசப்படுறோம். சரி சூர்யா கடவுளுங்கிறீங்க. அப்படின்னா கடவுளை கேவலப்படுத்திடாதீங்க. கல்வியில் சிறந்தவர்களையும் செல்வத்தில் சிறந்தவர்களையும் கடவுளாக மதிக்கவும் மாட்டோம். ஏதுமில்லாத ஏழையும் படிக்காத பாம்பனையும் ஈனப்பிறவியா நினைத்து காலால் எட்டி உதைக்கவும் மாட்டோம். எந்த இலக்கியமே சொல்லல. 2500 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டான் ஒரு புலவன். யாதும் ஊரே யாவரும் கேடு தீதும் நன்றும் பிறந்தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதனம் புதுவதென்று வாழ்தல் இனிதியன மகிழ் நன்றும் இளமே முனிவின் இன்னாது என்ற இளமே மின்னொடு வானம் தன் துளி தலையை ஆறாது கல்பொழுது இறங்கும் மந்த பேரியாத்து நீர் வழி படுவோம் புனை போல ஆறுயிர முறை வழி படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தன மகனின் மாட்சின் பெரியோரை வியத்தன இளமே சிறியோரை இகழ்தல் அதனை நம்ம சொல்லி விட்டார். 2000 வருஷம் படி. அப்புறம் இன்னொன்னு அழகா சொல்றான். பணம் நிறையா சேர்ந்துன்னா பாருங்க எப்படி 2500 வருஷம் சிந்திச்சு. நம்ம பணம் நிறையா சேர்ந்தா அதை நீயே கூச்சி வச்சு அது மேலே உட்காந்து வாழாத. அந்த பணத்தை குடும்பத்துக்கு போக சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள். இல்லாவிட்டால் அந்த பணமே உன்னை அழித்து விடும். 2500 வருஷமா சொல்லியிருக்காங்க. இந்த ஆதிசூழ் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கிற பேராசை விட்ட ராஜாவாக இருந்தாலும் வனவிலங்குகளை வேட்டையாடுகின்ற காட்டு மிராண்டியாக இருந்தாலும் 2 பேருக்கு உண்பது ஒரு கிழமை சோறு, உடுப்பது மேல துண்டு கீழே துண்டு. மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் எல்லாம் ஒண்ணுதான். அதனால் மனிதா அளவு சொத்து சேர்ந்தால் உன் குடும்பத்துக்கு போக சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள். இல்லாவிட்டால் அந்த சொத்தே அவன் அழித்து விடுன்னு சொல்றான். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பையனை ஈதல் தூய்ப்பே மெனினே தப்பணும். இந்த மாதிரி வண்டியா சொல்லியிருக்குது. நீங்க ஆங்கிலம் படிங்க, பங்களா வாங்க, காரு வாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இது புற வாழ்க்கை. புற வாழ்க்கை சீக்கிரம் துவைட்டிடும். அப்புறம் உள்ள காஞ்சி போய் கிடக்கும். அக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, ஆன்ம திருப்தி ஒன்று இருக்குது. இது உன் தாய்மொழி தான் கொடுக்கும். தயவு செய்து நான் இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு அவலம் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது. ஆந்திராவில் வாழ்றவன் தெலுங்கு படிச்சே ஆகணும், கர்நாடகாவில் வாழ்றவன் கன்னடம் படிச்சே ஆகணும்,
கேரளாவில் வாழ்ற மலையாளம் படிச்சாங்க, தமிழ்நாட்டு தமிழ் படிக்காமல் பிஹெச்டி வாங்கலாம். இதை விட கேவலம் உண்டா? தமிழ்நாட்டில் பிஹெச்டி வந்து தமிழ் படிக்காமல் வாங்கலாம். இந்த மாதிரி கேவலம் உலகத்தை எங்கேயுமே கிடையாது. கேட்டால் உலகத்தை பெரிய இப்படி சொல்லிக்கிறீங்க. எங்கேயோ படிக்கிட்டோம், எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம். தனியார் பள்ளிகள், தனியார் கல்வி நிறையா வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ் போடுறாங்க. ஒரு மொழி பாடமா தமிழ் படிக்கிறீங்க, அது எப்படி போடலாம்? கல்வி கற்றுக் கொடுக்கணும் உரிமையை, அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் கேஸ் போடுறாங்க சார் அவங்க. சுப்ரீம் கோர்ட் ஓகே பண்ணுது. இதை விட அவலம் உண்டா? எங்க அம்மா மொழி நான் நாட்டில் படிக்க வேண்டாமா? எங்க அம்மா இல்லையா, எங்க அம்மா எனக்கு போட்ட வேண்டாமா? இந்த மொழி தமிழ்நாட்டில் படிக்க வேண்டியதில்லை என்ற ஒரு அவலம் இருக்குது. நான் கையெழுத்து கும்பிடுறேன், ஆடு மட்சிக்கு நம்ம அரசு கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செய்து உயிரே போனாலும் சரி சட்டத்தை மாத்துங்க. இந்த மண்ணை தமிழ்நாட்டில் கொண்டு சத்தியமாக ஒரு மொழி பாடமாக தமிழ் படித்தாலும் உத்தரவு போடுங்க. இல்லை என்றால் சும்மா கணினி சொல்லியிருக்காங்க. எந்த கணினிலையும் இன்னும் 50 வருஷம் கழிச்சு எவனும் ஓப்பனே பண்ண மாட்டான். நீங்க கணினியில் இன்புட் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன் பையன் தமிழ் படிக்கலையா, அப்படியே போய் ஓப்பன் பண்ணுமா? கணினியில் செத்து போகும். மெல்ல தமிழ் சாகும் பாதி பண்ண மெல்ல உடனே தமிழ் சாகும். தமிழக அரசு கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து எப்படியாவது ஒரு சட்டத்தை போட்டு மொழி பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அப்புறம் குழந்தைகளை போய் படி நீ சாவடிக்காதீங்க. நிறைய குழந்தைகள் பிராய்லர் சக்கர மாதிரி குழந்தைகள் வந்து கொங்கு மண்டலத்தில் தனியார் பள்ளிகளில் 10ஆம் கிளாஸ் முடிஞ்சோடனே நல்ல ரேங்க் வாங்க குழந்தைகளை வேலைக்கு வாங்கிட்டாங்க. உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்றாங்க, கூலி வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும்? மாதம் போல 5000 கிடைக்கும், 10,000 கொடுக்குறேன். உங்கள் அப்பா கூலி வேலைக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10,000, 20,000 கொடுக்குறேன். அம்மா அப்பாவுக்கு 2 வருஷத்துக்கு 20,000 மாதம் அம்மாவுக்கு 10,000 கொடுத்து அந்த குழந்தையை கொத்து அடிமையாக வலைக்கு வாங்கிட்டு போய் காலையில் 4 மணிக்கு பட்டி 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 கொத்தி சாயங்காலம் நைட்டு போய் 10 கொத்தி அந்த குழந்தை தற்கொலை பண்ணி கொடுக்குறது ஞாபகம் வச்சுங்க. படிச்சுட்டா மட்டும் பெரிய ஆளாயிட முடியாது, ஞாபகம் வச்சுங்க. அந்த படித்தா பெருசா வாங்க. தாமஸ் ஆல்வா எடிசனா வாங்க, ஐன்ஸ்டீனா வாங்க, அப்துல் கலாமா வாங்க, சில்வர்டங் சீனிவாச சாஸ்திரி. இங்கே வரங்கமான ஊரில் கோயில் மணி அடிக்கிற ஒரு சாஸ்திரியோட பையன், சாதாரண ஏழை பிராமண பையன். அவன் படிச்சுட்டு அங்கே படித்தான். சேலத்தில் போய் வாத்தியாரை பார்த்தான். டிப்ளிகன் ஹிந்து ஸ்கூல் வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தான். அப்போ வந்து இருக்காரு, பிரிட்டிஷ் வந்து சர்ச்சில் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர். சர்ச்சுக்கு லெட்டர் போட்டான் ஒரு ஏழை பிராமண பையன். யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ். யாருக்கு போட்டான்? வெள்ளக்காரன், மொழியை கண்டுபிடிச்ச வெள்ளக்காரனுக்கு யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ் லெட்டர் போட்டான். யாரா நீ? ஹூ ஆர் யூ, வேர் ஆர் யூனா, வாட் ஆர் யூனா? ஹெட் மாஸ்டர் ஃப்ரம் இந்தியான்னு சொன்னான். உடனே வானா போனா கேட்ட என்ன தப்புனா, கிராமரை பற்றி எடுத்து வச்சு நீ பேச இங்கிலீஷ் நீ இப்படி இருக்குது பாரு, நீ இப்படி தப்புன்னு சொன்ன மிரண்டுட்டான். சர்ச்சு மிரண்டு ஒரு ரன்னன் மாத்தியமா இன்னொரு இங்கிலீஷ் புக் எடுத்தாங்க. அந்த எழுதுற புத்தகத்தை இந்த புத்தகத்தை பார்த்து இந்த கிராமர் புக்கில் சரியா இருக்கணும் பாருங்க. பார்த்துட்டு 6 சாப்டர் கேவலமாக இருக்கிறது. யாரு? இந்தியன் கொஞ்சம் 6 சாப்டர் கேவலமாக கிழிச்சோனா. 6 சாப்டர் கிழிச்சுனா வேற எழுதி கொடுத்தான். அதை சேர்த்தார்கள். இங்கிலாந்துல அவ்வளவு பெரிய நாட்டில் டாப் ஸ்பீக்கர்ஸ், மேடை பேச்சாளர் டாப் 5 பேர்ல இந்த சில்வர்டங் சீனிவாச சாஸ்திரி கொடுத்தேன். ஒரு ஏழை பிராமண மணியச்ச பிராமண பையன். அந்த படிப்பில் கேட்டுக்கலாம். அப்படி வாங்க, படிப்பில் பெரிய அளவுலையா கவலைப்படாதீங்க. காந்தியா வந்துட்டு போங்க, மகாத்மா காந்தி வந்துட்டு போங்கய்யா. மகாத்மா காந்தி எப்படி வந்தார்? அவரு அடிமை, அகிம்சை, நேர்மை, எளிமை, சத்தியம், நாட்டுப்பற்று, போராட்டம், இப்படி எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது. இதை எல்லாம் பண்ணித்தான் மகாத்மா உலக உத்தமனானார். அந்த மகாத்மா சரித்திரம் படுத்த மகாத்மா காந்தியோட மார்க் சரித்திரமாக 27 மெட்ரிகுலேஷன் மகாத்மா காந்தி மார்க் 27. அவர் எங்க இருக்கிறாரு? படிச்சு வெறும் மார்க் மட்டும் மார்க் புழுவாயிடாதீங்க, அதுக்கு மேல வாழ்க்கை இருக்கிறது. டோனி பிளேர் 1997 2007 இங்கிலாந்து ஆண்டவன். டோனி பிளேர் குட் ஃபார் நத்திங் சொல்ல வந்துட்டாங்க ஸ்கூல்ல, குட் ஃபார் நத்திங் சொல்ல வந்துட்டாங்க. அவர் தெண்டுல்கர் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவர். அமிதாப் பச்சன் மாதிரி வாய்ஸ் யாருக்கு இருந்தாரு? அமிதாப் பச்சன் மெட்டாலிக் வாய்ஸ் சொல்லுது. ஆல் இந்தியா ரேடியோவில் உங்க வாய்ஸ் கழுது குரல் மாதிரி, கழுத குரல் மாதிரி போடாண்டாங்க. அப்துல் கலாம் யாரு? ஜனாதிபதி. அவரை வந்து பைலட் ஆருக்கு விமான ஓட்டுக்கு தகுதி துரத்தி விட்டாங்க. அப்புறம் யாரு? காமராஜர் யாரு? 6ஆம் கிளாஸ் படிச்சாரு. எம்ஜிஆர் என்ன படிச்சாரு? 4ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு. இளையராஜா என்ன படிச்சாரு? MS விஸ்வநாதன் என்ன படிச்சாரு? AR ராமன் என்ன படிச்சாங்க? பல துறைகள் இருக்குது. மேலே பல்வேறு துறைகள் இருக்குது. தயவு செய்து வாத்தியாருக்கு சொல்றேன், பெற்றோருக்கு சொல்றேன், வெறும் படின்னு மாற்றுவாங்க மிஷின் ஆக்கிடாதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் வைரம். உங்க வீட்டுக்கு ஒவ்வொரு குழந்தையும் வைரம், பிளாட்டினம். ஒவ்வொரு குழந்தைக்குள்ள என்ன திறமைன்னு பாருங்க. ஒருத்தர் கவிஞா வருவான், ஒருத்தர் எழுத்தாளனா வருவான், பேச்சாளனா வருவான், ஸ்போர்ட்ஸ்மேனா வருவான், இசையமைப்பாளராக வருவான். அத்தனை திறமை பையனுக்கு கொடுக்கு எதிர்கள் கண்டுபிடிச்சு அதை டேப் பண்ணுற வரைய தயவு செய்து வாத்தியாருங்களும் பெற்றவங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.